எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டேட்டா வித் கூகன். போன வீடியோவில் வந்து எக்ஸலில் வந்து எப்படி வந்து ஒரு சிம்பிள் டேட்டா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸலில் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போடுறேன். டென் + 5 = 15. இது ஒரு ஃபங்க்ஷனு. இது ப்ளஸ் வச்சு போட்டிருக்கோம். ஈக்குவல் போட்டு 20 / 2 10. இது டிவிஷன் வச்சு போட்டிருக்கோம். டென் × 5 = 50. இந்த இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷனு மல்டிப்ளிகேஷனு சப்ட்ராக்ஷன். இது எல்லாமே இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன். இந்த ப்ளஸ் வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டோமா, டிவிஷன் வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டோம், மல்டிப்ளிகேஷன் அப்புறம் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டோமா, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனு. ஆப்ரேட்டர்ஸ். இந்த அடிஷன் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது இந்த நம்ம போட்டோம்ல இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இதை வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இதைத்தான் நம்ம எக்ஸலில் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு என்ன கால்குலேஷன் போடுறோமோ அந்த கால்குலேஷன் பேர் ஃபங்க்ஷன். அது இல்லாமல் எக்ஸலில் நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபார்முலா பவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்கா, எஃப்எக்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். கீழே இந்த காமிக்கிறது பாருங்கள், சம்மு, பெர்சன்டேஜ் ஆஃப் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனு. ப்ரைஸு, ஆவரேஜ், இஃப்பு, கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம் இது எல்லாமே எக்ஸல் உள்ள ஒரு ஃபங்க்ஷனு. இதில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக்காக எப்படி வந்து இந்த கால்குலேஷன்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த செல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் போட்டிருக்கோம். = 10 + 20 இதை போட்டோம்னா 30 = 10 + 20 = 13 வருது. அதாவது 10 20 கூட்டினா 30 வரணும். நம்ம வந்து செல்லு ரெஃபரன்ஸ் எடுக்காமல் போட்டிருக்கோம். இந்த செல்லு ரெஃபரன்ஸ் எடுக்காமல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இந்த 30 வரணும். நம்ம செல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் மேனுவலாக போட்டிருக்கோம். இப்படி செல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு நம்ம அந்த செல்லில் உள்ள வேல்யூ மாற்றினா கீழே உள்ள வேல்யூ மாறணும். இப்படி மாறாது. 20 என்டர் பார்த்தீங்களா, 20 20 40 தான் வரணும். இப்போ வரல. அதனால் செல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா இப்போ பெரிய டேபிள்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். சின்ன டேபிள்லாம் நம்ம மேனுவலாக போட்டோம். பெரிய டேபிள்லாம் இருக்குன்னா செல் ரெஃபரன்ஸ் வச்சு போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் உதாரணத்துக்கு இதே பாருங்கள், = போட்டுறேன். = போட்டு K10 K11 என்டர் போட்டால் வந்து சாரி சம்மன் முன்னாடி போட்டுக்கணும். சம்மன் முன்னாடி போட்டுக்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர். இந்த 30 வந்துருச்சு. இப்போ இதோட வேல்யூ மாற்றணும் அப்படின்னா கீழே உள்ள வேல்யூ மாறிடும்.
இந்த மாதிரி 40 மாறிடுச்சா. அடுத்து கீழே உள்ள வேல்யூ 45 மாற்றுங்க, 65 வரும். செல் ரெஃபரன்ஸு இதுக்கு தான் கொடுக்கணும். அதாவது சின்ன டேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி மேனுவலாக நம்ம போட்டு விட்டுறலாம். ரொம்ப பெரிய டேபிள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஓவராலாக கூட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் வகுக்கிறதுக்கும் நம்ம வந்து செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து அக்யூரேட்டாக வரும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து எப்படி இப்போ ப்ளஸ் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்குது. இதே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். 10 கூட்டல் 2 டிவைடட் பை 2, 12. 12ல் 2 ஊற்றோம்னா 6 வரணும், ஆனால் 11 வந்திருக்கு. எப்படி ஆன்சர் வந்து தப்பாக வந்திருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, போட்மாஸ் பிரின்சிபல்னு இருக்குது. இதுதான் வந்து பேசிக்காக உள்ள பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் அடிப்படையாக வச்சு தான் எக்ஸல் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பீனா ப்ராக்கெட்டு, ஓனா ஆர்டரு, டீனா டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், அடிஷனு, சப்ராக்ஷனு. இப்போ நான் ஒரு கால்குலேஷன் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டேன்னா ப்ராக்கெட்டில் உள்ள எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்டர் எதாவது இருக்கான்னு பார்க்கும். ஆர்டர் எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு டிவிஷன் எடுத்துக்கிறோம். டிவிஷன் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 11 வேல்யூ, இதுக்கு வந்து 6 தானே வரணும். நீங்கள் போய்க்கோங்க, ஃபார்முலா பாரில் போயிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ராக்கெட்டா, ஓகே. இப்போ 6 வரும் பாருங்கள் வேல்யூ வந்துருச்சுங்களா. இதுதான் ப்ராக்கெட்டு. இப்போ போட்மாஸ் பிரின்சிபல் அடிப்படையாக வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்கிட்டோம். ப்ராக்கெட் இல்லை அப்படின்னா அடுத்து ஆர்டர் எதாவது இருக்கான்னு பார்க்கும். ப்ராக்கெட் இல்லைனா ஆர்டர் எதாவது இருக்கான்னு பார்க்கும். ஆர்டர் இல்லை அப்படின்னா அடுத்து டிவிஷன், நம்ம டிவிஷன் தான் போட்டோம், டிவிஷன் எடுத்துக்கிட்டுச்சு. ப்ராக்கெட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணு. அடுத்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு தான் மல்டிப்ளிகேஷன் எடுத்து தான் அதை எடுத்துக்கணும். அப்புறம் அடிஷன் எடுத்துக்கணும், அடுத்து சப்ராக்ஷன் எடுத்துக்கணும். இது அடிப்படையாக வச்சு தான் அந்த எக்ஸில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகுது. இப்போ வேறு இது போட்டு பார்ப்போம் பாருங்கள். 5 + 5 10 ரெண்டு. இப்போ அதில் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் போட்டோம், இதில் மல்டிப்ளிகேஷன் போட்டுருவோம். இப்போ ஆன்சர் வந்து 50 வரும் பாருங்கள். 50 வந்துடுச்சா. இதே இது அந்த ப்ராக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும். இல்லைங்களா, 30 வந்துடுச்சு. அந்த ப்ராக்கெட் போட்டால் அந்த ப்ராக்கெட் ஆர்டர் அந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஆர்டர் இருக்கான்னு பார்க்கும். மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கோம், 5 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் போட்மாஸ் பிரின்சிபல். இது அடிப்படையாக வச்சு தான் எக்ஸலோட ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. இப்படி தான் ஒர்க் ஆகும் இதில் உள்ள ஃபங்க்ஷனு. சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் வேறு ஃபங்க்ஷன் பார்ப்போம். தேங்க்யூ.